Hi all, welcome back to Little Pandit channel. So last நான் சொல்லியிருந்தேன் மாத்ரா வந்து vowel plus consonants equals matras அந்த மாதிரி தான் கொடுத்தேன். ஸோ அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன், கீழே அந்த இங்கிலீஷ் ப்ரொனவுன்சேஷனோட கொடுக்குறேன்னு. நம்ம இதில் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஒவ்வொன்றுக்கும் நம்ம மாத்ராஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் 2-3 மாத்ராஸ் வரும் இந்த ஒவ்வொரு லெட்டரோடையும். அது நான் உங்களுக்கு வீடியோவில் அந்த மாத்ராஸ் கொடுக்குறேன். அது கூடாமல் நீங்களும் தனியாக ஒரு 1-2 லெட்டர்ஸ்க்கு மாத்ராஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் ட்ரை பண்ண முடியுதா இல்லையாங்கிறத எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ உங்களுக்கு அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கும் தெரியும். நானும் உங்களுக்கு வீடியோஸில் கரெக்ஷனும் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது இங்கிலீஷ் ப்ரொனவுன்சேஷனோட ஒரு தடவை பார்த்துடலாமா? இந்த வீடியோலேருந்து ஒரு 4 வீடியோ, அதாவது இப்போ பார்க்குற இந்த வீடியோலேருந்து ஒரு 4 வீடியோஸ், டோட்டல் 5 வீடியோஸ் வந்து இந்த ஒவ்வொன்றோடைய மாத்ராஸ் இருக்கும். ஒரு வீடியோவில் சில சமயம் 2 லெட்டர்ஸோட மாத்ரா இருக்கும், 3 இருக்கும். ஸோ இந்த 5 வீடியோஸ் மேக்ஸிமம் 2-3ங்கிற 2 வீடியோஸ் தான் நான் சுருக்க பார்க்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் ஒரு லெட்டர்ஸில் நம்ம ஆரம்பிக்கலாம். வாங்க போகலாம். நான் இந்த ப்ளஸ் போட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஸ்வராக்ஷர் நம்ம எப்போதுமே மைண்டில் இருக்கணும். ஸ்வரும் கான்சனன்ஸும், அதாவது வொவல்ஸ் ப்ளஸ் கான்சனன்ஸ், வெஞ்சன் ஸ்வர், இந்த ரெண்டும் மைண்டில் நம்மளுக்கு பைஹார்ட்டாக இருந்ததுன்னா இது ஈஸியாக பண்ணலாம். வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. கா, கா, கி, கீ, கு, கூ, க்ரூ. பார்த்தீங்களா? இந்த இதை பாருங்க, இது நார்மல் இ சவுண்டு, இது ஈ. இப்போ 2 ஈ கொடுத்துருக்கேன் இல்லையா? க்ரூ, ஊ சவுண்டு, கூ, 2 ஊ. க்ரூ எப்படி? கீழே போட்டு இப்படி ஒரு சீயை திருப்பி போடணும். க்ரூ. கே, ஏ சவுண்டு, கை. ஓகே, ஏயும் ஐயும் சவுண்டு, கை. கோ, ஓகே, கோ, ஓ சவுண்டு இல்லையா? கவ், ஔ சவுண்டு. கம், கஹ். ஓகே, புரிஞ்சுதா? இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? க, கா, கி, கீ, கு, கூ, க்ரூ, கே, கை, கோ, கவ், கம், கஹ். ஓகே, ஸோ இது மட்டும் இந்த ஒன்றே ஒன்று உங்களுக்கு நான் இதை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக, இந்த இதை எழுதுறதுக்காக தான் இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் மீதி 2-3 நான் இன்க்ளூட் பண்ண பார்க்குறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ. நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் செய்ய முடிஞ்சிருச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் இந்த 37 வவல்ஸுக்கும் கான்சனன்ஸுக்கும் உங்களுக்கு வந்து மாத்ரா சவுண்ட்ஸ் நான் கொடுப்பேன் என்னோட வீடியோஸ்லோட. அது கொஞ்சம் போரிங்காக இருக்கும், பட் ஈஸியாக நம்ம அதை கற்றுக்கலாம். அது தெரிஞ்சிருச்சுன்னா சென்டென்ஸ் மேக்கிங், வேர்ட்ஸ், லெட்டர்ஸ், டைரக்ஷன்ஸ் எதை வேணால் ஈஸியாக படிச்சுக்கலாம், ஈஸியாக எழுதலாம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.